Stepstone Viram Phase 2. Kattupakkamla premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஸோ இது தனுஷ் ராசியில் பூராட நட்சத்திரக்காரங்கள்லாம் சார் பூராடம்னு சொல்லாதீங்க, போராட்டம் சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா கீழே கமாண்ட்ஸ் அப்படி தான் வரும், உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 ராசி இருக்குது. தனுஷ் ராசியும் அதில் சொல்லுவாங்க. பேருக்குன்னு வாழ்கிறோம் சார், வாழ்க்கை அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற தன்மை அவங்களுக்கு கடந்த ஒரு 4 வருட காலமாக இருக்குது. இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். Stepstone Viram Phase 2 Kids Themed Apartments. Stepstone Viram Phase 2. Kattupakkamla premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியன் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், நார்மலாவே வந்துட்டு இப்ப சனி பயிற்சி அப்படின்னா வந்துட்டு நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல இந்த சனி வக்ர பயிற்சி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சார்? அதாவது சனி பகவான் வக்ரமாகிறார் அப்படின்னா சூரியனுடைய கதிர்வீச்சுகள் சனி பகவானுக்கு கிடைக்காத போது சனி பகவான் என்ன பண்ணுவார்னா முன்னோக்கி நகரக்கூடிய சனி பகவான் பின்னோக்கி நகர்வார் அப்படிங்கிறது கணக்கு. பொதுவாகவே ஒளி கிரகம், நவகிரகத்தில் ஒளி கிரகம் யாருன்னா பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தான். இந்த சூரிய பகவான் தான் எல்லா கிரகங்களுக்குமே தன்னுடைய கதிர்வீச்சுகள் மூலமாக முன்னோக்கி நகரக்கூடிய செயல்பாடுகளை செய்வார். அதாவது நம்மளுடைய ராகு கேது பகவானை தவிர்த்து, அதாவது ராகு பகவானும் கேது பகவானும் ஆல்ரெடி அவங்க நிழல் கிரகம் தான். ஸோ அவங்க ரிவர்ஸில் தான் வரணும், அது அவங்களுடைய செயல்பாடு. ஆனால் மற்ற கிரகங்கள், அதாவது சூரியன் முதல் சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய், அதே போல் பார்த்திங்கன்னா சனி பகவான், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா முன்னோக்கி தான், 7 கிரகங்களுமே முன்னோக்கி தான் நகருவாங்க. ஸோ இந்த சூரியனுடைய கதிர்வீச்சுகள் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களாம் பின்னோக்கி நகரக்கூடிய சூழ்நிலை வருங்கிறது உண்மை. சந்திர பகவானுக்கு அந்த நிலை எப்பயுமே கிடையாது. இந்த சந்திரன் எப்பவுமே முன்னோக்கி தான் அவரும் ஒரு ஒளிக்கிறதுனால முன்னோக்கி தான் நகர்வார். அப்போ இந்த 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்முடைய மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பார். இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கிற சனி பகவான் நட்சத்திர பாத ரீதியாக பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை கிரகங்கள் ரீதியாக ஏற்படுது. ஸோ அதாவது ஜூலை 27 ஆரம்பிக்கிற இந்த வக்கர பயிற்சியானது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் இந்த வக்கர காலம் இருக்குங்கிறது கணக்கு. அப்போ அந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய வக்ர நிலையில் சென்று கொண்டிருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், வக்ர நிவர்த்தியாகி மறுபடியும் என்ன பண்ணுவார், முன்னோக்கி நகரக்கூடிய தன்மையை தான் நம்ம வக்ர காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வக்ர பயிற்சி காலங்களில் நம்முடைய சனி பகவான் என்ன செய்வார், என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்னா, பொதுவாகவே இந்த ஒரு மனிதன் நார்மலாக இருப்பார், அவர் திடீர்னு கோவப்படுறாரு, இல்லாட்டி ஒரு விதில் அழுத்தமான சூழ்நிலையில் பிடிவாதமாக தவறான பாதையை நோக்கி போகிறான்னா நம்ம சொல்லுவோம்ல, ஏன்டா உனக்கு என்ன வக்ர புத்தி வந்துருச்சா, ஏன்டா இப்படி தேவையில்லாத எண்ணத்தை நோக்கி ஒரு யோசிக்கக்கூடாத விஷயத்தை யோசிக்கிற, பார்க்கக்கூடாத செயல்பாடை பார்க்குன்னு துடிக்கிற அப்படிங்கும் பார்த்தீங்களா. ஸோ சாதாரணமாக பிறந்த இந்த மனித பிறவி எடுத்த நமக்கே எப்படின்னா, நவகிரகங்களில் ஒரு கிரகமான நம்முடைய சனி பகவான், அதுவும் சனி பகவானை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. பொதுவாகவே சனி பெயர்ச்சியினாலே ஒரு பதட்டமும் பயம் வந்துடும். காரணம் என்னன்னா, சனி பகவான்னா நீதி அரசர், தப்புனா தப்பு, சரினா சரி அப்படின்னு சொல்லக்கூடிய நபருங்கிறனால என்ன ஆகுது, சனி பயிற்சியை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஸோ இப்போ சனி வக்ர பயிற்சிங்கும் போது ஒரு தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம் என்ன பண்ணும், கொஞ்சம் அழுத்தமாக சுட்டி காட்டும். ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த வக்ர பயிற்சி காலங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் நம்முடைய சனீஸ்வர பகவான் வக்ர பயிற்சி காலம் செயல்படுறார். இந்த 138 நாட்கள்ல 100 நாட்கள் யாருமே பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. அவங்களுக்கு என்ன விஷயங்களுக்காக அவங்க எதிர்பார்த்து காத்திருக்காங்களோ, என்ன விஷயம் கிடைக்கலன்னு மனசார வருத்தப்படுறாங்களோ, அத்தனை விதமான விஷயங்களையும் அற்புதமாக அவர்களுடைய பிறவி பலனை வைத்து, அவர்களுடைய ஜென்ம பலனை வைத்து, அவருடைய
கிரக அமைப்பை வச்சு என்ன பண்ணுவார், சரியான ஒரு பங்கீடு கொடுத்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம் இந்த 100 நாட்கள். இந்த 100 நாள் ஏன் பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவர் வக்ரமாக தான் இருப்பார். ஆனால் அவர் வக்ரம் பெற்ற இடம் யாருன்னா குருவோட வீடு. மீன ராசியில் குரு வீட்டில் தான் வக்ரம் பெற்றிருக்காரு. அந்த ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் எங்கே அமர்ந்திருக்காருன்னா, இப்போ வந்து கடகராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். நல்ல வில் பவராக உட்காந்துருக்கார். அந்த உச்சம் பெற்ற குரு இந்த வக்ரம் அடைகின்ற சனி பகவானை பார்க்கறனால அது வக்ரம் என்பது என்ன ஆகும்னா, இரட்டிப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய, இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக குரு பகவான் சனி பகவானை இயக்குவார். என் வீட்டில் இருக்க எனக்குரிய எல்லாருமே கஷ்டப்படுத்தாத, என் வீட்டில் இருந்து யாரையும் காயப்படுத்தாத, நான் உன்னை பார்த்து அதுக்கான ஒரு செயல்பாடை செயல்படுத்துகிறேன்னு தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக குரு பகவான் சனி பகவானை ஃபாலோ பண்ணுவார். அப்போ அந்த 100 நாட்கள் யாருமே பதட்டப்படாமல் ரிலாக்ஸாக போயிடலாம். மீதி உள்ள 38 நாட்கள் என்னென்னா, இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா அதிசாரமாக நம்முடைய சிம்ம ராசிக்குள்ள நுழைவார். அப்போ குரு பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, சனி பகவான் தன்னுடைய வக்ர காலங்களை கொஞ்சம் ஆளுமை செலுத்தக்கூடிய தன்மை. ஏன்னா நான் தான் இருக்கேன்ல, என்ன யார் என்ன பண்ண முடியும், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண இல்லை. அப்போ நான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு என்ன பண்ணுவார், சனி பகவான் அவருடைய செயல்பாடு எடுத்துக்கிடுவார். இந்த 38 நாட்கள் நம்முடைய 12 ராசி அன்பர்களுமே என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் அவங்க நிதானமாக இருந்து செயல்பட்டு என்ன தானங்கள் கொடுத்தா அவங்களுக்கு என்ன மாதிரி வெளிச்சங்கள் கிடைக்கும், தடைகள் இல்லாமல் சமாளிக்க முடியுங்கிறது தான் நம்ம இந்த வக்ர பயிற்சி காலங்களில் பொதுவாகவே பார்க்கக்கூடிய பதிவுகள். ஓகே சார், அடுத்ததாக நம்ம ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக வந்துட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு வக்ர பயிற்சி காலம் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும்? தனுசு ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்ரம் பெறுகிறார். அப்போ அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். அப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்க இப்போதான் கொஞ்சம் மன நிம்மதி அடைப்பாங்க. மனசுக்குள்ள அவ்வளோ போராட்டம். இந்த தனுசு வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 9ஆம் வீடு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 90% தனுசு ராசிக்காரங்க லைஃப்பில் பல போராட்டத்தை செஞ்சுருவாங்க. லைஃப் முடியுது அப்படின்னு நினைப்பாங்க. அங்கே தான் வந்து ஏதோ ஒரு இறைவனுடைய அருளால், அவங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளோ அல்லது அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அருளால் கட்டாயமாக அது மீண்டு வந்துடுவாங்க. எப்படி வந்தேன்னு தெரிலங்க, ஆனால் என் லைஃப் முடிஞ்சுன்னு நினச்சேன், ஆனால் என்னை மாற்றிருச்சு, நான் மாறிட்டேங்கிற ஒரு தெய்வ ஆசீர்வாதம், ஒரு அன்பு அவங்களுக்கு உண்டு. ஆனால் கூட இருக்கக்கூடிய உறவுகளால் அன்பு உண்டா, கூட இருக்கக்கூடிய நண்பர்களால் இவங்களுக்கு லாபம் உண்டான வாய்ப்பு ரொம்ப குறையும். ஏன்னா தனுசு அப்படிங்கிறது இயல்பாகவே ஒரு ஒரு எதிர்நோக்கி ஒருத்தவங்களுடைய லைஃப்பை வழி நடத்தணும், ஒருத்தவங்க லைஃப்பில் அவங்க முன்னேற்றம் அடையணுங்கிறக்காண்டி தன்னை என்ன பண்ணுவாங்க, உட்படுத்தி பிறரை வாழ வைப்பாங்க. இவங்க பிறரை பயன்படுத்தி வாழக்கூடிய நபர்களே கிடையாது. சுயநலமாக வாழ மாட்டாங்க. சுயநலமாக வாழாமல் பொதுநலமாகவே வாழ்ந்து 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 இந்த அன்பான பேரும் புகழுக்காக அதில் ஒரு மகிழ்ச்சியை அடையக்கூடிய நபர்கள் தான் நம்முடைய தனுசு ராசிக்காங்க. அந்த மகிழ்ச்சியை பிறர் கொடுக்குற மாதிரி கொடுத்து இவங்களுடைய பீஸ் கேரில் பிடிங்கி வெளிச்சம் இல்லாமல் உருவாக்கிடுவாங்க அப்படிங்கிறத கிரகத்துடைய அமைப்பு. ஸோ இதில் தனுசு ராசியில் பூராட நட்சத்திரக்காரங்கள்லாம், சார் பூராடம் சொல்லாதீங்க போராட்டம் சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா கீழே கமாண்ட்ஸ் அப்படி தான் வரும், உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 ராசி இருக்குது. தனுசு ராசியும் அதில் சொல்லுவாங்க. பேருக்குன்னு வாழ்கிறோம் சார், வாழ்க்கை அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற தன்மை அவங்களுக்கு கடந்த ஒரு 4 வருட காலமாக இருக்குது. வேலை இழந்தவர்கள், வேலை வாய்ப்பை பல பேர் கொடுத்தவர்கள் தான் இப்போ வேலை வாய்ப்பை இழந்திருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர் மூலமாக பல பிரச்சனை. இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் மட்டுமே பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் ரொம்ப கவனம் செலுத்தணும். காதல் பண்ணி கல்யாணம் முடித்தாலும் சரி அல்லது ஃபேமிலி அரேஞ்ச் பண்ணி முடித்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறையும். சார் திருப்திகரமாக வாழ சார், ஆனால் வாழ்கிறேன் சார், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறேன். என்னை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ மாட்டாங்க, என் பார்ட்னர் என்னை அட்ஜஸ்ட் பண்ணி வாழவே மாட்டாங்க சார், நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு போராட்டமான நிலைமையில் தான் இருப்பாங்க. சில பூராட நட்சத்திரக்காரங்களாம் திருமண வாழ்க்கை 2வது திருமண வாழ்க்கை அமைய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்து அவங்களுடைய நிலையான சந்தோஷத்தை, உண்மையான அன்பை, உண்மையான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக 100 நாட்கள் இருக்க போகுது.
வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ம். கடன் பிரச்சனை மூலமாக சிக்கி தவிக்கிற நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து படிப்படியாக மீளக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் வயதின் அடிப்படையில் ஒரு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன், அதே போல் பேச முடியாமல் கஷ்டப்படுறேன், கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த தடுமாற்றத்திலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வக்கரம் பெற்ற சனி பகவான் மூலமாக சிறப்படைய போகுதுங்கிறது கணக்கு. உயிருக்குயிராக உண்மையாக அங்கீகாரமாக வேலை பார்த்த தனுசு ராசிக்காரங்க இப்போ அந்த அங்கீகாரத்தை இழந்துட்டாங்க. ஸோ அந்த அங்கீகாரம் அவங்களுக்கு மீண்டும் கிடைக்க போகுது. அவங்களுக்கான பதவி உயர்வு, அவங்களுக்கான ஒரு அந்தஸ்து, அவங்களுக்கான ஒரு நல்ல நிலையை நம்முடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் உருவாக்கி தரப்போகிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே போல் சொந்தமாக தொழில் தொடங்கலாமா, நான் தொழிலை தொடங்கினா வெற்றி பெறுவேனா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த 100 நாட்களில் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பை நம்மளுடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் கொடுப்பாருங்கிறது உறுதி. அதே போல் தொழிலில் போராட்டத்தை சந்திச்சுருக்கவங்க போராட்டம் இல்லாமல் வாழக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதேபோல் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களில் திருமண வாழ்க்கையில் நம்முடைய பெண்கள் கணவருடைய குடும்பத்தார் மூலமாக கஷ்டப்படுறாங்க, பிரச்சனையை சந்திக்காங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடுபட்டு வந்து இவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு வக்கரம் பெற்ற சனி பகவான் வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாங்கிறத பார்க்கணும். ஓகே சார், தனுசு ராசிக்காரர்கள் வந்துட்டு எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்? தனுசு ராசி என்பவர்களுக்கு வக்கரம் பெற்ற சனி பகவானுடைய செயல்பாடில் குரு பார்வை கிடைக்காத கிட்டத்தட்ட அந்த 38 நாட்கள், அதாவது நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து வச்சுக்கோங்களேன், டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக முடிவெடுக்கணும். அம்மாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். அம்மாவுடைய உறவுகளிடம் தேவையில்லாத விவாதம் வரும், அதாவது தாய் மாமா சித்தி இந்த உறவுகள் மூலமாக தேவையில்லாத விவாதங்கள் வரும். ஸோ அங்கே பொறுமையாக இருக்கணும். ஏன்னா உறவுகள் ரொம்ப முக்கியம்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி வேறு வழி இல்லாமல் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணக்கூடாது, கடன் வாங்க முயற்சி பண்ணக்கூடாது, கடன் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணிடலாங்கிற நிலைமை கொண்டு வரக்கூடாது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த 40 நாட்கள் வந்து புதிய முயற்சிகள் அதிகமாக எடுக்காமல் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா தனுசு ராசி தடுமாற்றம் இல்லாத ஒரு நிலைமைக்கு வருவாங்க. ஸோ சந்தோஷமாக இருக்கிற தனுசு ராசி என்பர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தாமல் ஸ்டேட்டஸ் வைக்காமல் மற்றவங்களிடம் சொல்லாமல் கமுக்கமாக இருந்துட்டாங்கன்னா கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தனுசு ராசி என்பதற்கு சூப்பராக இருக்கும். ஓகே சார், இவங்க எந்த மாதிரியான பரிகாரங்களை செஞ்சால் இவங்களுக்கு நன்மை வரும்? தனுசு ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் குரு பகவான் வழிபாடு செய்வது கொஞ்சம் நல்லாயிருக்கும். குரு பகவானை போய் மனசார போய் பார்த்து குரு ஸ்தலங்களில் சென்று வழிபாடு செய்வது நல்லாயிருக்கும். குருவுக்கு பணிவிடை செய்வது நல்லாயிருக்கும். அவங்களுடைய வீட்டு பக்கத்தில் கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு உதவி செய்வது இவங்க லைஃப்பில் ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நம்முடைய வக்கரப்பெற்ற சனி பகவான் நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார்.